ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு குடும்பத்தோட வரவு செலவுகள் பத்தி சொல்லி கொடுக்கலாமா, எப்போ எந்த வயசுல இருந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நம்ம குடும்பத்தோட சூழ்நிலைகளையும் வரவு செலவுகளையும் குழந்தைங்களுக்கு மினிமம் ஒரு 6 வயசுல இருந்தே நம்ம வந்து ஈஸியா சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். அவங்க அப்பதான் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய வயசு. குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நம்ம நினைக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை, நல்ல விஷயங்களை வந்து அந்த வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. எந்த விஷயத்தையும் ஈஸியா டேக்கிள் பண்ணவும் கத்துக்குவாங்க. அதுதாங்க. ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா, அப்பா அம்மாவோட வருமானம் எவ்வளவு, அப்பா அப்பா வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாரு, அம்மா எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்றாங்களா, எவ்வளோ வருது, என்ன பண்ணுது, அதுக்குனால வந்து நமக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்றாங்க, ஹவுஸ் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இல்லை வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறாங்க, சேவிங்ஸ் எவ்வளோ எடுத்து வைக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, எவ்வளோ வந்து மருத்துவ செலவுக்கு எடுத்து வைக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இப்படிதான் சேவிங்ஸ் பண்ணணும், ஸோ இப்படி வாங்குற சம்பளத்தை இப்படிதான் நம்ம கணக்கு போட்டு நம்ம செலவு பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இப்படிதாங்க நம்ம வளர்க்கணும். எந்த ஒரு பொருள் இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒரு பருப்பு பத்தினோ ஒரு அரிசி பத்தியோ உங்களுக்கு என்ன இப்போதைக்கு தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்களை சொல்லக்கூடாது. நம்ம கடைக்கு போறோமா, கடைக்கு போகும்போது பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போகிறது போது கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு இப்போலாம் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஷாப்பிங் மால் போறது, அவங்க இஷ்டப்பட்ட பொருளை கையை காட்டும் போது வாங்குறது செய்யறது, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்படிலாம் வளர்க்கக்கூடாதுங்க. நம்ம போகும்போது நம்ம ஒரு பொருளை கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து எவ்வளவு மார்ஜின் லைன் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது ஓகேவா, இது இப்போதைக்கு நமக்கு தேவையா அப்படின்றத வந்து யோசிக்க வைக்கணும் குழந்தைங்கள. அதை வந்து நம்ம செய்யணும். அவங்க கண்ணு முன்னாடி நம்ம செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டும் போது தான் ஒரு இது ஓகே, இது தேவையில்லை, இப்போதைக்கு இது நமக்கு தேவை கிடையாது, இது நம்ம அடுத்து வாங்கிக்கலாம், இது வந்து இவ்வளோ பொருள் இருக்கு, இந்த இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட் அம்மா கையில அப்பா கையில இப்ப கையில கிடையாது, அடுத்து வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லணும். சொல்லும் போது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளோட விலை எவ்வளவு அப்படின்றதையும் சொல்லி வளர்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், அந்த காய்கறி கடைகளில் 1 கிலோ தக்காளி, வெங்காயம், 1 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட வந்து அவங்ககிட்ட சொல்கிறோம், 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்மா, நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து எண்ணி அந்த 20 ரூபாயை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு காய்கெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் நம்ம அந்த குழந்தைய வந்து அதே கடைக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ 1 கிலோ தக்காளி வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எவ்வளவுன்னு கேட்கும்போது 25 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த தக்காளி வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த 25 ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, டக்குன்னு உடனே சொல்றாங்க, அப்போ போன வாரம் நம்ம வந்து 20 ரூபாய்க்கு இதை வாங்கினோம், இந்த வாரம் வந்து 25 ரூபாய் இருக்கு, அப்போ ஒரு வாரத்துல வந்து 5 ரூபாய் வந்து ஒரு தக்காளியோட விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க யோசிப்பாங்க. இது வந்து உண்மையான விஷயம் தாங்க. எங்க வீட்ல எல்லாம் வந்து நடக்கிறது தான். நான் ஒரு தடவை இந்த மாதிரிதான் பையனை கூட்டிட்டு போகும்போது அவன் இதே மாதிரிதான் சொன்னான். ஸோ அதுல இருந்து என்ன பண்ணேன் நான், ஸோ இப்படிதான் அப்படின்ற மாதிரி எந்த கடைக்கு போனாலும் நம்ம அவனை கூட்டிட்டு போறது, அவன் கையாலவே அந்த பொருளுக்கு அந்த பணம் கொடுக்க சொல்றது, மீதி எவ்வளோன்றதை அவனே வாங்க சொல்றது, இந்த மாதிரிலாம் நான் வந்து வளர்த்தோம். அப்படி வளர்த்ததுனால இன்னைக்கு வந்து அவன் வந்து எவ்வளவு நாளும் சரி தன்னோட கையில எவ்வளவு இருக்கு, நம்ம அதை வச்சு எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு பொருள் நம்ம வாங்கிட்டு வந்தோம், வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியா அழகா வந்து சொல்லுவான். சொல்லும் போது பார்க்கவே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க உண்மையிலேயே. அந்த மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்களை வந்து வளர்க்கணும். அப்பதான் இந்த சமுதாயத்துல அவங்களும் இனி வரக்கூடிய சமுதாயங்கள்ல நிறைய நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து எதிர்நோக்கக்கூடிய காலங்கள் வருது. அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான வாழ்க்கை கல்வியான வாழ்க்கை பாடங்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? என்ன நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போமா, இனிமேல் நம்மளோட வரவு செலவு கணக்குகளை குழந்தைங்களை இன்க்ளூட் பண்ணிக்குவோமா, அவங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து அவங்களும் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதர்களா வருவாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. இந்த தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேச போறோம். குழந்தைகள் பத்தின விஷயங்களும் சரி, நிறைய அவேர்னஸ் பத்தி நம்ம பேச போறோம். அதையும் நம்ம ஒன்னொன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.